இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சின்னையா சொல்றேன், கேட்டுக்கணும். ஓகே. நைஸ் கேர்ள். சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்ணோட அந்த 2 கண்ணு இருக்கே கண்ணு. அற்புதம், ஆவாரம், என்ன ஒரு கருமாந்திர காட்சி. மூஞ்ச பார்த்து கண்டிப்பா போடுவாங்கண்ணா. அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களே, செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 நான் கொடுக்குறேன் உதவிக்காக அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர் தான் இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ரெண்டு பக்கத்து பக்கத்துல பாத்துட்டியா? இந்த ஆங்கிள் தெரியாதடா. விஜய் அண்ணா, நீங்க முதலமைச்சர் ஆவி தமிழ்நாட்டை மீட்டு எங்களுக்கு தாருங்க அண்ணா. நீங்க சிஎம் ஆனதும் என்ன சினிமாயில சேர்த்து விடுங்க அண்ணா. விஜய் அண்ணன் வாழ்க, விஜய் அண்ணன் வாழ்க, விஜய் அண்ணன் வாழ்க. ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. பீஸு செம்மையா இருக்குது. அது ஏன் பீஸு புத்தா. வாடி ஒரு போட்டோ எடுக்கலாம். மால்டி யாராச்சும் ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்க, தள்ளி உட்கார். அப்ப இப்படி ஓகேவா? ஆல்ரெடி ஊர்ல என்னையும் தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இல்லையா? ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு வேண்டாடா சாமி. பெரிய பொண்ணா இருந்தாலும் செம்ம பொண்ணுங்க நீங்க. டே போதுண்டா. அக்கான்ற புடிச்சிருக்குன்ற என்னதான்டா சொல்ல வர? மேடம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க பேர் கூட எனக்கு தெரியாது, நீங்க என்ன ஜாதின்னு ஐ டோன்ட் கேர். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா, உங்களுக்கு ஒரு அத்தானா நான் இருப்பேன். நீ வேற ஒருத்தனோட வைஃப் கிடையாது, ஒரு கிறிஸ்டியன் அப்பாவோட பொண்ணு, நான் ஒரு ஹிந்து அப்பாவோட பையன். அது மட்டும்தான் தப்புனா நான் இப்ப சொல்றேன், உன் கூட நான் வாழ்றது எவனும் தடுக்கணும். நீங்க எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மயிரவா புடுங்க போறீங்க. பொண்ணு எப்படி பிடிச்சிருக்கேன் பாத்தியா? சின்ன தம்பில வர்ற குஷ்பு மாதிரி கும்முன்னு. ஏய், இதெல்லாம் பழைய பீஸ் ஆச்சு. அன்னக்கிளியில ஆடிட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆயிட்டதா சொன்னாங்க. அங்கிட்டு போடுறா ஆளு, நான் தான் கிடைச்சனா. முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. டேய் எங்கடா போற? நம்ம தளபதிக்கு ஓட்டு போட. உனக்கு ஓட்டுற ஐடியா இல்ல, நீ எங்க போயினுக்குற? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். எப்ப சாட்டி உள்ள இருக்குது தவக்கல, நான் கால உடம் போது பாக்கல, எப்ப ஆசியா தான் இருக்கும் வேர்க்கல, ரத்தம் ஊத்தி நிக்குது பாமுக்கல. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க?
தளபதி செல்வாக்கு இப்பதான் அதிகமாயிருக்கே தவிர இப்ப குறையல. தளபதி செல்வாக்கு இதுலதான் அதிகமாயிருக்கு. குடும்பத்தை விட்டுட்டே தளபதி எங்களுக்காக, இந்த ஏழைங்களுக்காகவும் கஷ்டப்படுற மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் எங்களுக்காகவும் தான் தளபதி வந்திருக்காரு. குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்காருங்க. அவருக்கு யார் காப்பாற்றணும்? நம்ம தான் காப்பாற்றணும். தளபதி குடும்பத்தையே வந்துட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு. தளபதிக்கு நம்ம மட்டும்தான் இப்போதைக்கு அவருக்கு குடும்பம் எல்லாமே ஃபேமிலி எல்லாமே நம்ம தான் தளபதிக்கு நம்ம மட்டும்தான் ஆதரவு கொடுக்கணும். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். சீஃப் மினிஸ்டர் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவன் எல்லாம் சிஎம், யார் வேணும்னாலும் முதலமைச்சரா இல்ல. எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. நாடுங்கிறது எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேருங்க, எத்தனை ஆளுங்க, எத்தனை பிரச்சனைகள். அது எல்லாத்தையும் தீக்கணும்னா எவ்வளவு அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். ஒரு தகப்பன் நல்லா இருந்தாதான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு தலைவன், ஒரு சிஎம் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.